ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது வெல்கம் டு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஸ்டடி ஹப். ஸோ 2 days பேக் பார்த்துருப்பீங்க, ஆர்ஆர்பி என்டிபிசி டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே நாளில் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பிகினர் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டெஃபினட்டாக ஒரே நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அந்த டே 1 கண்டினியூவேஷன் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு நான் 4 days கிட்ட டைம் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் நான் டைப் எல்லாமே முடிச்சிட்டேன். கண்டினியூவேஷன் ரிவிஷன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணோம், ஓவராலாக எவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன், அதோட கண்டினியூவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. டாபிக்ஸ் இந்த டே 1 கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைப் வைஸ் எல்லாமே முடிச்சிருக்கேன். ஜென்ரல் சயின்ஸ் இதில் லூசன்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், லைட் டாபிக் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக அந்த இது கொடுக்குறேன், என்னென்ன டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ டைப் வைஸ் இங்கே வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 8 கிட்ட வரைக்கும் வரும், 8-9 கிட்ட வரைக்கும் கூட வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணது. ஸோ அதில் வந்து டைப் வைஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஜென்ரல் சயின்ஸில் லூசன்ட் ஃபிசிக்ஸ், ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம இது பண்ண வரைக்குமே ஃபிசிக்ஸில் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு ஆல் த டாபிக்ஸ் லைட்டில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா கன்ஃபியூஷனும் வந்து இந்த டாப்பிக்கில் அதிகமாக இருக்குது நான் படித்த வரைக்கும். ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய லாஸ், மிரரில் வந்து கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், அடுத்து வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், இது என்ன. அண்ட் இது ரெண்டுத்துக்குமே வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. லூசன்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நேச்சர் ஆஃப் இமேஜ், ஆப்ஜெக்ட் ஆஃப் த இமேஜ், விர்ச்சுவலா, எரெக்டா. ஸோ அதெல்லாமே என்னன்னு சொல்லிட்டு அந்த டேபிளை நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சே படிக்கலாம். மனப்பாடம் பண்ணணுங்கிறது இல்லை, கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அந்த டேபிளும் நம்மளுக்கு ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. அண்ட் இதோட இன்டெப்த் இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் டைப் வைஸாக என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா, டைப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசியோடதும் இருக்கும், எஸ்எஸ்சியோடதும் கவர் பண்ணியிருக்கேன். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிபிசி, குரூப் டி, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைப் 2ல் ரேஷியோ, பர்சன்டேஜ், ஃப்ராக்ஷன் பேஸ்டு சம்ஸ். ரேஷியோவே பர்சன்டேஜாக கேட்பாங்க. பர்சன்டேஜில் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏபி இவங்க வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுறாங்க, பி வந்து 30% இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்ட் வரும். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னாலே அது 100% தான். ஸோ இப்போ இது மாதிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ரேஷியோஸ், இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, சம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அடுத்து வந்து ஃப்ராக்ஷன் பேஸ்ட். ஃப்ராக்ஷன் பேஸ்டுனா வந்து சேம் அதே மாதிரி ஏபிங்கிறது 1/3 ரேஷியோவில் இருக்காங்க, இவங்க வந்து 2/5 ரேஷியோவில் இருக்காங்க. ஸோ இப்போ இதோட ரேஷியோஸ் என்ன வரும். ஸோ இது மாதிரி பேஸ் பண்ண சம். அடுத்து டைப் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கான்செப்ட் ஈஸி பட் ஆனால் இம்பார்ட்டண்ட். பேஸ்ட் ஆன் இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ், இதை பேஸ் பண்ணின டைப். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ், சம் டிஃப்ரென்ஸ். அதாவது ஒரு ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதோட சம்மை கண்டுபிடிங்க, டிஃப்ரென்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க, அதுவுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஷேர் பேஸ்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ ஏக்கு வந்து நான் இவ்வளோ ஷேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பிக்கும் இவ்வளோ ஷேர் கொடுத்துருக்கேன். இப்போ ஏக்கு வந்து நான் 7,000 கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு வந்து நான் 6,000 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஓவராலாக என்ன டிஃப்ரென்ஸ் வருது, என்ன எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பேக் அண்ட் காயின் பேஸ்ட், லைக் ஹெட்டு, டெய்லு, இது மாதிரி. அப்படி இல்லைன்னா வந்து நார்மலாக வந்து இத்தனை, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கிட்ட இந்த பேக்குள்ளே வந்து இவ்வளோ காயின்ஸ் இருக்குது. சேம் உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் தான். பட் ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஏ அண்ட் பிங்கிறத பேக் அண்ட் காயின்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லா டாப்பிக்குமே நான் வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் கவர் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் லூசன்ட்டுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, லூசன்ட்டோட ரீசன்ட் எடிஷன், இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. இந்த இயர் உள்ளது ரீசெண்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் இயரில் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்காது. இதில் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சரை வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த எடிஷனில். சரிங்களா. லைட்டு டாபிக் வந்து பேஜ் நம்பர் 342லேருந்து 346 வரைக்கும் லைட் டாபிக் கவர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க லைட்டில் இருந்து. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ராக்ஷன்னா என்ன, இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, அடுத்து வந்து ரீஃப்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதோட லாஸ், அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து படிக்கணும். லாஸ் வந்து ரெண்டுமே நீங்கள் வந்து படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும் லாஸ். ரீஃப்ராக்ஷன்னா என்ன,
நெக்ஸ்ட் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இதில் இருந்து கட்டாயம் கொஷின்ஸ் வருது. இப்போ ப்ரீவியஸ் இயரில் ஒர்க் பண்ணதில் குரூப் டி அண்ட் வந்து என்டிபிசின்னு பார்க்கும்போது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் கொஷின் கேட்குறாங்க. ஓகே. அண்ட் லென்ஸ் அண்ட் மிரர். லென்ஸ்னா என்ன, மிரர்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய கான்கேவும் படிச்சிடணும். கன்ஃபியூஸ் ஆகாமல் கான்கேவ்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்ன, நான் சொன்ன மாதிரி அந்த டேபிள் கான்வெக்ஸில் கான்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள், அந்த டேபிளர் காலமை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து பிட்வீன் இப்போ ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் மிடில் இருந்துச்சுன்னா அது வந்து விர்ச்சுவலாக எரெக்டா, டிமினிஷ்டா. ஸோ இது நம்மளுக்கு வந்து என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்கள் இதை எழுதி வந்து நீங்கள் படிக்கிற இடத்துல ஸ்டிக் கூட பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேபிளை. ஓகே. அடுத்து டிஸ்பர்ஷன் அண்ட் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபியரன்ஸ், டிஃப்ராக்ஷன், போலரைசேஷன் ஆஃப் லைட். இது 5மே நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின் மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான் வந்து லூசென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஓகே. அண்ட் தியரி ஆஃப் கலர்ஸ், அதாவது ரெயின்போ வந்து இங்கே கவர் ஆகுது. என்னென்ன கலர் கூட இதை மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரெட், ப்ளூ, க்ரீன், இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் கலர்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ரைமரி கலர்ஸ் இருக்குது அண்ட் தென் வந்து செகண்டரி கலர்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி கலர்ஸ் கூட வந்து நான் எதை மிக்ஸ் பண்ணும், செகண்டரி கூட நான் எதை மிக்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ அது மாதிரி வந்து கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஹியூமன் ஹை அண்ட் இட்ஸ் டிஃபெக்ட்ஸ். ஸோ ஹியூமன் ஹையில் நம்மளுக்கு அது கண்டிப்பாக இதில் இருந்தும் கொஷின்ஸ் வருது. மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோப்பியா, அஸ்டிக்மேட்டிசம், ப்ரெஸ்பயோப்பியா, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா ப்ரெஸ்பயோப்பியாவில் வந்து உங்களுக்கு டிஃபெக்ட், மயோப்பியானா என்ன, ஹை சைட்டட்னஸ், கிட்ட பார்வை, தூர பார்வைனா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஷின்ஸ் வருது. என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணணும் மயோப்பியாவுக்கு, ஆஸ்டிக்மேட்டிசமுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் லென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்து இதில் கொஷின் கேட்குறாங்க. ஓகே. அண்ட் தென் மைக்ரோஸ்கோப். உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் பேஜ் தான் வரும். அந்த இதுலேயே வந்து லாஸ்ட் இந்த 346ல் ஒரு ஆஃப் பேஜ் வரும், சரிங்களா. இல்லை கலீலியோ அண்ட் தென் வந்து டெரஸ்ட்ரியல்னா என்ன, ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்னா என்ன, இது வந்து கவர் பண்ணுறாங்க. ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் லூசென்ட் புக்கில் இருக்கக்கூடிய லைட் டாப்பிக்கை 100% கவர் பண்ணியாச்சு. நான் டெஸ்ட்டும் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் இதை படிச்சுட்டேன். இதுக்கான ப்ராக்டிஸ்க்கு சோர்ஸஸ் நான் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் முடிச்சிருக்கேன். பேசிக் டைப் வைஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து என்னென்னா ஒய்சிடியை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன், சரிங்களா. சாரி, டாபிக் வைஸ் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன் இங்கே. ஓகே. டாபிக் வைஸ் யூடியூப் வீடியோஸ். ப்ராக்டிஸ்க்கு வந்து ஆர்ஆர்பியோட ஒய்சிடியும் ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து உங்களுக்கு என்னென்னா எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் சால்விங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும், ஹை லெவலில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பார்ப்பேன், டைப் வைஸ் மீன் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இப்போ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷனை ரிவிஷன் பண்ணுவேன். ஏர்லி மார்னிங் ரிவிஷன் பண்ணிடுவேன். ஒரு கிளாஸ் முடியுது அப்படின்னும் போது அதுக்கு மறுநாள் வந்து ஒரு ரிவிஷன் நான் கொடுத்துருவேன். ஓகே. அண்ட் தென் லூசென்ட், ஜென்ரல் சயின்ஸ் எதில் படித்தேன் அப்படின்னா லூசென்ட்டை கம்ப்ளீட்டாக அதை முடிச்சாச்சு. அண்டர்லைன் பண்ணி படிச்சிருப்பேன். நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கொடுத்துருப்பேன். ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கு வந்து நோட்ஸ் எடுத்தது அண்ட் தென் வந்து லூசென்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணது, புக்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஹைலைட் பண்ணி படித்தது. ஓகே. அண்ட் தென் ஆர்ஆர்பியோட ஒய்சிடி, இதை வந்து என்னென்னா இது நீங்கள் டெஃபினட்டாக வாங்கிக்கலாம். இட்ஸ் ஒர்த், இது ரொம்ப ஒர்த்தான ஒரு புக். லைக் உங்களுக்கு என்ன டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ரிஃப்ளெக்ஷனில் இருந்து என்னென்ன கொஷின் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, என்னென்ன ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க, எந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். அது மாதிரி ஒரு டாப்பிக்கும் வரும். ஆப்டிக்கல் ஃபைபர்லேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்படி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் எங்கே கொடுத்து பார்க்குறேன்னா டெஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் புக்கில் டாபிக் வைஸ் டெஸ்ட் புக்கில் வந்து ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், லூசென்ட்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லூசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸு, ஓகே, ஃபிசிக்ஸில் லைட்டுன்னு டேரெக்டாக இருக்காது, கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். நம்ம லைட் படிச்சுமே லைட் எங்கே அப்படின்ட்டு லைட்டுன்னு இருக்காது. பட் ஆனால் வந்து ஆப்டிக்ஸ்னு இருக்கும். ஆப்டிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நத்திங் பட் வே, சாரி, லைட் தான், சரிங்களா. அண்ட் அடுத்தது ப்ராக்டிஸ் செட்டு. நான் CBT 1 வந்து ஆல்ரெடி படித்த இதுலேயே வந்து நான் போட்டிருக்கேன். அது என்டையர் செட் முடிச்சிட்டேன். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா CBT 2ல் இருந்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். CBT 2வோட கிரண் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
இதுலேயுமே வந்து இதில் நான் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ரேஷியோ ப்ரப்போர்ஷன் அண்ட் தென் வந்து லைட் டாப்பிக்கில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு டாபிக் படிக்கிறேன்னும் போது உங்களுக்குமே ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி படிச்சிருங்க. நான் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் வந்து 4 நாளில் முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட ஃபோக்கஸ் கிடையாது. ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாலும் என்னால் அட்டன் பண்ண முடியும். தட் இஸ் மை ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் டே 1 கண்டினியூவேஷன் பண்ணிவிட்டு என்ன கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. நாளைக்கு டே 2ல் நான் என்ன பண்ணுறேன், என்ன படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.